வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் எந்த பருப்பு வகைகளை சாப்பிடலாம் என்பது பற்றி பேசுகின்றோம். பருப்பு என்றால் புரதம், புரதம் என்றால் கிரியேட்டினின். பருப்பு சாப்பிடுவதால் புரதம் குறைந்து போகும் என்றும், புரதத்தை இழப்பதன் மூலம் கிரியேட்டினின் உருவாகும் என்றும் உங்கள் வீடியோக்களில் அடிக்கடி உங்கள் மனதில் தோன்றுகிறதாக இருக்கும். பெரும்பாலும் நோயாளி இந்த பற்றி மிகவும் பயப்படுகிறார். அவர் கேள்விகள் கேட்க பயப்படுகிறார். ஆனால் நீங்கள் புரிந்து கொள்வது வேண்டியது, உங்கள் உடலில் சாப்பிட வேண்டிய சிறுநீரக உறுப்பு மட்டும் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் சாப்பிட வேண்டும். பெரும்பாலும் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். கிரியேட்டினின் அதிகரிக்கத் தொடங்கும் போது அவர்கள் உடலில் எதுவும் செல்லாதபடி உணவை மிகவும் குறைவாக செய்கிறார்கள். அவர்களின் உடல் எடை குறையும் முறையில் அவர்கள் கிரியேட்டினியும் குறையும் என்பதை அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் உங்கள் உடலில் கிரியேட்டினின் பிரச்சனை இல்லை. உங்கள் உடலில் உள்ள பிரச்சனை உங்கள் சிறுநீரகத்தில் உள்ளது. உங்கள் உடலிலும் என் உடலிலும் கிரியேட்டின் அளவு ஒப்படையாக இருக்கின்றது. உடல்களில் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் உள்ளது என்றால், எனது சிறுநீரகம் அனைத்து கிரியேட்டினையும் நீக்குகிறது. ஆனால் சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகம் செயல்படாததால் கிரியேட்டினியும் உடலில் சேர்க்கப்படுகின்றது மற்றும் வெளியே வர முடியாது. இதன் காரணமாக அளவுகள் அதிகரிக்கத் தொடங்குகின்றன. If a patient wants to lower the creatinine levels, there are two ways to do it. ஒன்று, உடலில் உள்ள கிரியேட்டினை குறைப்பது. இரண்டாவது, உடலில் இருந்து கிரியேட்டினை மேலும் அகற்ற வேண்டும். பல நோயாளிகள் தங்கள் உடலில் கிரியேட்டினை குறைப்பதற்காக தங்களால் அல்லது யாராவது கோரிக்கையில் உணவை மிகவும் இறுக்கமாக்கி அதிலிருந்து அனைத்து புரதங்களையும் அகற்றுகின்றனர். We don't have to drink milk. We don't have to eat lentils. We don't have to eat non-vegetarian food. We don't have to eat paneer. We only have to eat roti with American salt and a little ghee and tamarind. இந்த மூன்று காய்கறிகளும் நெய் மற்றும் புளி சாப்பிடுவதாகவும் அல்லது திணை ரொட்டி சாப்பிடுவதாகவும் அல்லது நீங்கள் திணை ரொட்டி சாப்பிடுவதாகவும் கூறப்படுகிறது. அதை பற்றி என்ன நடக்கின்றது என்றால், உணவில் எதுவும் சேர்க்காது. நெய் மற்றும் புளியில் பல பாதுகாப்பு மதிப்பு இல்லை. இது ஜீரணிக்க எளிதாகும், ஆனால் அதில் பலன்கள் குறைவுள்ளன. நோயாளி நெய் மற்றும் புளியை குறைந்த மசாலா பொருட்களுடன் குறைந்த உப்புடன் 24 நாட்களுக்கு சாப்பிட்டால் அது மோசமாக இருக்கும். அதில் இந்த பொருளும் இல்லை. அது எளிதாக உணவுக்கு மாறுபாடு செய்யும், ஆனால் அதில் இந்த வலிமையும் இல்லை. நோயாளியின் முன் உணவு வரும்போது நோயாளிகள் அதை சாப்பிட விரும்பவில்லை. Because if I tell you to eat chocolate every day, you might eat it on the first day, but will you be able to eat it on the second or third day? You won't be able to eat it. சாக்லேட் சாப்பிடுவதே உங்கள் தானியங்கி போக்கு. இங்கு நெய் மற்றும் புளியை நாங்கள் முதலில் பிடிக்க விரும்பவில்லையே. ஆனால் முடிவு என்ன? நோயாளின் பசியை முடிக்கின்றது. நோயாளி இப்போது நீங்கள் உணவு சாப்பிடாத போது உங்கள் உடலின் எடை குறையும். So generally, if we eat less food, we can lose up to 2 kgs of weight within a month if we don't eat properly. இப்போது 5 கிலோ எடை குறைவாக இருக்கும் என்று என் உடல் நிறை விகிதம் குறையும். இப்போது நிறை விகிதத்தில் கிரியேட்டின் உருவாகிறது. உங்கள் நிறை விகிதம் 30 கிலோ என்று நான் சொன்னால், 30 கிலோவில் 5 கிலோ 25 கிலோ. இப்போது 5 கிலோவில் 30 என்பது எவ்வளவு சதவீதம்? இது மிகப்பெரிய சதவீதம். இப்போது இந்த சதவீதம் குறைவாக இருக்கும் காரணமாக உங்கள் கிரியேட்டினின் நிறை விகிதம் குறைந்துள்ளது. இதனால் கிரியேட்டினின் அளவு முதலில் குறைந்து விடுகிறது. முன்பு உங்கள் நிலை 5 ஆக இருந்தது, இப்போது அது 4.5 ஆக குறைந்துள்ளது. இப்போது பிரச்சனை என்னவென்றால், நீங்கள் சரியாக உணவு சாப்பிடாத 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதங்களில் உடல் பலவீனம் உண்டாகும். இங்கே உங்கள் சிறுநீரகங்கள் சரியாகவில்லை. கிரியேட்டினின் அளவு குறைந்துவிட்டது, ஆனால் அடுத்த 2 மாதங்களில் அது மீண்டும் அதிகரிக்க தொடங்குகிறது. உங்கள் சிறுநீரகங்கள் வேலை செய்ய வேண்டும் என்ற வலிமை கிடைக்கவில்லை என்று காரணம். நீங்கள் உணவை உண்ணாததால் அவர்கள் குணமடைவதற்கான வலிமையை பெறவில்லை. இதனால் 5 இருந்து 4.5க்கு குறைந்த கிரியேட்டினின் மதிப்பு குறைந்தது, பின்பு 6க்கு அதிகரிக்கப்பட்டு 7க்கு செல்கிறது. மருத்துவர் உங்களுக்கு இப்போது உயர்ந்த நிலை உள்ளது, அது மேலும் உங்கள் டயாலிசிஸ் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இப்போது பிரச்சனை இங்கிருந்துதான் தொடங்குகிறது. இப்போது உடலுக்கு டயாலிசிஸ் தேவைப்படும் போது அது மிகவும் அவசியம். அது இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது, நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது. இப்போது உடலுக்கு வலிமை இல்லை. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளில் அவர்கள் சரியாக உணவு சாப்பிடுவதை நிறுத்துவது அல்லது மிகவும் குறைவாக செய்யும் போது நாம் காணும் மிகப்பெரிய தவறு இதுதான். முன்பு நோயாளியின் உடலில் சிறுநீரகங்கள் மட்டுமே சேதமடைந்து வந்திருந்தன. இப்போது முழு உடலும் ஏற்கனவே சேதமடைந்துள்ளது. டயாலிசிஸ் செய்ய முடியாது என்று போதுமானது. மற்றொரு பகுதியில் நோயாளியின் இதயமும் பலவீனமாக இருக்கலாம் என்றும் அவர் இரத்தத்தை பம்ப் செய்ய முடியாது என்றும் சொல்லலாம். பிபி நிறைய வீழ்ச்சியடைய தொடங்குகிறது. 90, 60, 50, 40 பிபி இப்படி வருகின்றது. அது மிகவும் குறைவாக இருக்கின்றது என்பதால் நோயாளியின் இதயம் சோர்வு அடைகிறது என்று நாங்கள் அறிவோம். இந்த பேரசையாளருக்கு இவ்வளவு செயல்பட்டாலும் அவர் இழந்து போக முடியாது. And in such a condition, if the patient undergoes dialysis, they may not survive for more than 3 or 4 months. அதன் பிறகு அவரது உடல் முடிவடைகிறது. ஏனெனில் டயாலிசிஸில் பிரச்சனை என்பது உடலில் பலவீனம் வருகின்றது என்பது பிரச்சனை.
இதனால் டயாலிசிஸ் நீண்ட நேரம் செய்ய முடியாது. டயாலிசிஸில் பலவீனம் இல்லையானால் நாங்கள் வாழ்க்கை முழுவதும் டயாலிசிஸ் செய்யலாம். ஆனால் இது சாத்தியமில்லை. எனவே இந்த பலவீனத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் உணவு வழங்க வேண்டும், உடனடியாக சிறுநீரகத்திற்கும். So, we need to include everything in our diet for this. கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், கொழுப்புகள் எல்லாவற்றையும் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் நடக்கிறது. எனவே உங்கள் உடலில் வைக்கும் உணவு சிறுநீரகங்களுக்கு மட்டுமல்ல என்று எனது நோயாளிகளுக்கு சொல்கிறேன். எல்லா உறுப்புகளுக்கும் போடுகிறீர்கள். உங்கள் புரதம் குறைக்க வேண்டும் என்றால் புரதம் குறைக்கவும். அதை நிறுத்த வேண்டாம். நிறுத்தினால் பிரச்சனை ஏற்படும் என்று நான் உங்களுக்கு சொல்லியது போல் காணப்படும். ஏனெனில் நோயாளியின் உயிர் பிழைப்பு மிகவும் மோசமாக உள்ளது. எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் கொஞ்சமாக புரோட்டீன் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எந்த புரதத்தை எடுக்க வேண்டும், எப்படி எடுத்துக்கொள்வது என்பதும் முக்கியம். புரதத்தின் பல ஆதாரங்கள் உள்ளன. சைவம், அசைவம் என பலரும் உண்டு. சைவத்தில் பால், பருப்பு கிடைக்கும். அசைவத்தில் சிக்கன், மீன், முட்டை கிடைக்கும். எல்லா சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகளுக்கும் நான் உணவுகளில் செல்லும் பொருட்களிலிருந்து அசைவை விட பரிந்துரைக்கிறேன். நீங்கள் சைவ புரதத்தில் வருகிறீர்கள். ஏனெனில் தீவிர சைவ உணவு உண்பவர்கள் அனைவரும் உணவை உண்டு உயிர் வாழ்கின்றனர். எனவே அந்த பிழைப்பையும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உடலில் எந்த பலவீனமும் ஏற்படாது என்று நீங்கள் கருதுகிறேன். உங்கள் உணவில் உள்ள புரதத்தை மாற்ற வேண்டும். உங்கள் உடல் எளிதில் உறிஞ்சக்கூடிய புரதியை எடுக்க வேண்டும். எனவே இந்த வழியில் நீங்கள் பால் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்நோயாளிகளுக்கு நான் அறிவுறுத்துகிறேன். உங்களுக்கு கால்களில் வீக்கம் உள்ளவர்கள் தினமும் பால் உடையவர்களாக இருக்கலாம். பருப்புகள், பாசிப்பயிறுகள், மசூர் மற்றும் மூர் டால் போன்ற லேசான பருப்புகள் எங்கள் காய்ச்சலில் மட்டும் சாப்பிடுகின்றோம். நீங்கள் இந்த பருப்பை மெல்லியதாக ஆக்குகிறீர்கள். பருப்பு சூப் தயாரிப்பது போல பருப்பு நீர் தயாரிக்கப்படுகிறது. If you don't have diabetes, you can have it with bread or rice. ஆனால் நீங்கள் உங்கள் உணவில் புரதம் மாற்ற வேண்டும். உங்கள் உணவில் உள்ள புரதத்தை 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 மாற்ற வேண்டும். உங்கள் மக்கள் தொகையின் பலனை முதலீடு செய்தல். கண்ணீரில் உங்கள் மக்கள் தொகையின் பலனை முதலீடு செய்தல். INN கிழித்தெறிதல். INNE சந்தித்தார். உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படவில்லை எனில் உங்கள் நுரையீரலும் நீரை உற்பத்தி செய்ய தொடங்கும். உங்கள் நுரையீரல் மற்றும் சிறுநீரகங்களிலிருந்து ஒரு உறுப்பை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எதை காப்பாற்றுவீர்கள்? அதை பற்றி யோசி. சிறுநீரகம் இல்லை. If you ask a doctor, severus to which organ you would save if you could only save one between your lungs and kidneys? சிறுநீரகம், 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 சிறுநீரகம்,
சிறுநீரகம் 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 சிறுநீரகம். In the video, Dr. Pirudavan talks about the symptoms and side effects of kidney disease. Kidney disease is caused by the loss of blood vessels in the body. சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பால் ஏற்படுகின்ற ஒரு வகை நோயாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பினால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பினால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களை இழக்கும் மூலம் ஏற்படுகிறது. இது சிறுநீரக நோயின் ஒரு வகையாகும். சிறுநீரக நோய் உடனடியாக உள்ள இரத்த நாளங்களை இழக்கும் வழியாக ஏற்படுகிறது. சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் ஒரு வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களை இழக்கும் மூலம் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களை இழக்கும் மூலம் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களை இழக்கும் வழியாக ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்களின் இழப்பினால் ஏற்படுகிறது. இது ஒரு சிறுநீரக நோயின் வகையாகும். சிறுநீரக நோய் உடலில் உள்ள இரத்த நாளங்கள் இழப்பதால் ஏற்படுகிற ஒரு வகை நோயாகும். சிறுநீரக நோயில் இரண்டாம் இது ஒரு